வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அதாவது விஞ்ஞானமே குழம்பி போகிற அளவிற்கு சில சம்பவங்கள் நடைபெறும். அப்படித்தான் இப்பொழுது ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருமே இதை குறித்து இப்போ பேசக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்குது, 2 இரட்டை குழந்தைகள் பிறக்குது என்றால், அந்த இரட்டை குழந்தைகள் ஒரு தாய்க்கு பிறக்கிறது என்றால், அந்த இரட்டை குழந்தைகளுக்கும் ஒருவர் தான் தந்தையாக இருப்பார் என்பதுதான் இதுவரை நாம் படித்திருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. ஆனால் உலகத்திலே முதலாக ஒரு அதிசய நிகழ்வு நடந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி வருகின்றது. அது என்னவென்றால், அந்த ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அந்த 2 குழந்தைகளுடைய தந்தையும் வேறு வேறாக இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியப்படும் என்கின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கின்றது. விஞ்ஞானமே இந்த விடயத்தில் சற்று தடுமாறி போய்தான் இருக்கிறது என்பதாகத்தான் நாம் அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இந்த காணொளியில் அதை சார்ந்த ஒரு தேடலைத்தான் எடுத்துக்கொண்டு இந்த காணொளியில் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். லண்டனை சார்ந்த ஒரு 43 வயது இருவர் இரட்டையர்கள். இவர்களுக்கு நெடுநாளாக ஒரு சந்தேகம் இருந்திருக்கிறது. நம்மளுடைய தந்தை, நாம் இதுவரை தந்தை என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர் நம்முடைய தந்தை இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் இவருடைய மனதிலே இருந்திருக்கிறது. எனவே தங்களுடைய தந்தை யார் என்று அறிவதற்கான ஒரு முயற்சியை இவர்கள் எடுக்கிறார்கள். அந்த இரட்டையர்களுடைய பேர் மிசெல், லாலினியா என்கின்ற 2 பேர். இந்த மிசெல், லாலினியா என்கின்ற இந்த 2 பேருமே ஒரே தாய்க்கு இரட்டை குழந்தைகளாக பிறந்திருக்கின்றார்கள். ஒரு குழந்தை பிறந்து ஒரு 2 நிமிடம் கழித்து இன்னொரு குழந்தை பிறந்திருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு 49 வயதாகிறது. அவர்கள் சிறு வயதிலிருந்து காப்பகங்களிலும் மற்றும் அதாவது மற்ற இடங்களில் தங்கிதான் இருந்திருக்கின்றார்கள். அவர் தாயோடு ஒரு பெரிய நெருக்கம் இல்லை. தந்தை என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் இவர்கள் மீது எந்த விதமான பாசத்தையும் காட்டவில்லை என்பதுதான் பதிவு. அங்கிருந்துதான் சந்தேகம் எழும்பியிருக்கிறது. அப்படி இவர்களுக்கு தந்தையாக அறிமுகப்படுத்தப்பட்டவருடைய பேர் ஜேம்ஸ். அவரிடம் இவர்கள் பல நேரங்களில் அவருடைய செயல்பாடுகள் இவர்களுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இவர்கள் நமது தந்தையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். எனவே 2 பேரும் தங்களுடைய டிஎன்ஏ மூலக்கூறுகளை அதை ஆராய்ச்சிக்காக கொடுத்து, எங்களுடைய இந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் யாரை சார்ந்தது, எப்படி இந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள், எங்களுடைய முன்னோர்கள் யார் என்கின்ற அந்த தேடலை எடுத்து தாருங்கள் என்று அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளை கொடுத்து அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்துகிறார்கள். பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற போது இந்த மிசெலும் லாலினியாவும் 2 தந்தைகளை, அதாவது அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளிடம் வேறுபாடுகள் இருக்கிறது. அப்படி என்றால் இவருடைய தந்தை அந்த மிசெலுக்கு இல்லை, மிசெலுடைய தந்தை லாலினியாவுக்கு இல்லை. ஆனால் இருவருமே இரட்டை குழந்தைகளாக பிறந்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலில் இதை குறித்து அவர்கள் இன்னும் ஆய்வுகளை மேற்கொள்கின்ற பொழுது அலெக்ஸ் என்கின்ற ஒரு நபர் அடையாளமாகிறார். அந்த அலெக்ஸ் தான் இந்த மிசெல் என்கின்ற அந்த குழந்தைக்கு, அதாவது அந்த பெண்ணுக்கு 49 வயதாகிவிட்டது, அந்த பெண்ணுக்கு தந்தை இந்த அலெக்ஸ் தான் என்கின்ற அந்த செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. காரணம், அவருடைய டிஎன்ஏ மூலக்கூறு தான் இந்த மிசெல் என்கின்ற பெண்ணுக்கு அந்த மூலக்கூறு பொறிந்திருக்கிறது. ஆனால் அந்த அலெக்ஸோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதோ அவரை அப்பாவென்று அழைப்பதற்கோ இந்த மிசெலுக்கு விருப்பம் இல்லை. காரணம், சற்று அதிலே ஏதோ ஒரு நெருடலாக இருக்கிறது. எனவே அவர் அவரை சந்திப்பதை தவிர்த்து விட்டார். ஆனால் அவருக்கு தெரிந்து விட்டது நம்மளுடைய தந்தை அலெக்ஸ் தான் என்று. அப்படினால் லலினியாவுக்குடைய தந்தை யார் என்கின்ற கேள்வி வருகிறது. அப்பொழுது ஜேம்ஸாக இருக்குமா என்ற ஒரு தேடலை எடுக்கின்ற பொழுது அது ஜேம்ஸும் இல்லை என்பது உறுதிதமாகிறது. அப்படி என்றால் அந்த 2வது குழந்தைக்கான தந்தை, அந்த 2வது பெண்மணிக்கான தந்தை யார் என்ற ஆய்வை எடுக்கின்றார்கள். அப்படி எடுக்கின்ற பொழுது ஆர்தர் என்கின்ற ஒருவருடைய டிஎன்ஏ மூலக்கூறோடு அந்த லாலினியா என்கின்ற பெண்ணுடைய மூலக்கூறு சேர்கிறது. எனவே அந்த ஆர்தர் தான் இந்த லாலினியா என்கின்ற பெண்ணுக்கு தந்தை என்பதாக அது முடிவு காண்கின்றன. அப்படி என்றால் இருவருக்குமே இருவேறு தந்தைகள். ஆனால் ஒரு தாயின் வயிற்றில் அவர்கள் இரட்டையர்களாக கற்பம் தரித்து அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இது விஞ்ஞானத்தை பொறுத்த மட்டில் இது விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது. காரணம், இரட்டை குழந்தை எப்படி பிறக்கிறது என்றால், அதாவது அந்த கருமுட்டையில் ஆண் விந்தணு செல்கின்ற பொழுது அது உடைந்து 2
கருவாக அது உருவாகிவிடும். அதனால் தான் அந்த இரட்டை குழந்தை பிறக்கிறது என்று சொல்லி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இங்கு 2 விந்தணுக்கள் 2 குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. அதுவும் ஒரே நேரத்தில் என்கின்ற பொழுது அது விஞ்ஞானத்திற்கு பெரும் கேள்வியாக இருந்திருக்கிறது. அதன் பின்பு அந்த விஞ்ஞானத்தை சார்ந்தவர்கள் இதை குறித்து ஆராய்ச்சி செய்த பொழுது அது உண்மை என்று அவர்கள் கண்டுபிடித்து உலகத்திலே முதலாக பிறந்த இரட்டை குழந்தைகள் 2 தந்தைகளை உடைய இரட்டை குழந்தைகள் இவர்கள்தான் என்பதை பறைசாற்றி இருக்கிறது. இது விஞ்ஞான ரீதியாக அல்லது உடல் ரீதியாக 2 தந்தைகளுடைய குழந்தைகள் ஒரே நேரத்தில் உருவாகி பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எல்லா மட்டத்திலுமே எழும்பி இருக்கின்றன. அதற்கு அவர்கள் விஞ்ஞான ரீதியாக என்ன சொல்கிறார்கள் என்றால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய களம் என்னவென்றால் அதற்கான அதாவது முதலில் உடலுறவு கொள்கின்ற பொழுது அந்த முதல் கரு உருவாகி இருக்கக்கூடியது இன்னொருடைய அந்த விந்தணுவிலிருந்து அந்த முதல் கரு உருவாகி இருக்க வேண்டும். 2வது கரு 2வது அந்த மனிதரிடம் இருந்து அது உருவாகி இருக்க வேண்டும். இந்த 2 கருக்களுமே அது கருவுற்ற காரணத்தினால் அவைகள் அந்த ஒரே நேரத்தில் அது கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவைகள் இரட்டை குழந்தைகளாக உருவாகி பிறப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது விஞ்ஞானத்தை பொறுத்தமட்டில். அப்படி என்றால் இது சாத்தியக்கூறான ஒன்றா என்ற கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கின்றது. இது இப்பொழுது சாத்தியக்கூறான ஒன்று என்றுதான் இதை இப்பொழுது நிரூபித்திருக்கின்றார்கள். இந்த விடயம்தான் தற்பொழுது ஊடகங்களிலும் செய்தி நிறுவனங்களிலும் இப்பொழுது இதை பற்றிய செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி 2 தந்தை ஒரு தாய் 2 தந்தை ஒரே நேரத்தில் இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்க கூடும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் எப்பொழுது பிறந்திருக்கிறார்கள் என்றால் 1976ஆம் ஆண்டு இவர்கள் நாட்டிங்ஹாம் என்கின்ற லண்டனில் இருக்கக்கூடிய நாட்டிங்ஹாம் என்கின்ற பகுதியில் தான் இவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அப்பொழுது பிறந்த பொழுதே இவர்களுக்கு வீட்டில் பெரிய அரவணைப்பு இல்லை. இவர்கள் வெளியே தங்கி, அதாவது விடுதிகளில் தங்கி, அந்த அநாத விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்றும் மிகவும் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த 2 சகோதரிகளும் தங்களுடைய உண்மையான வாழ்வியல் தாங்கள் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தோம் என்பதை குறித்து அவர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த விடயங்கள் விஞ்ஞானத்திற்கு புதிதாக இருந்தால் கூட இது ஒரு பரபரப்பு செய்தியாக மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த காணொளியில் அதை குறித்த தகவல்களை உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கின்றேன். இது விஞ்ஞானத்திற்கே போட்டியான ஒரு தகவல் என்கின்ற காரணத்தினால்தான் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டேன். கண்டிப்பாக இது பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றியுடன் இன்பா.